உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள குரு வளையம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஜாதகத்தில் குரு ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் என்ற ராசிகளில் அமர்ந்திருந்தால் அது குரு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குரு வளையம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் மேன்மையடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஷபம் சுக்கிரனின் வீடு, அங்கே குரு பகை பெறுவார். இருந்தாலும் சுபாதிபத்தியம் பெற்ற வீடாக ரிஷபம் சொல்லப்படுகிறது. ரிஷபம், துலாம் இரு வீடுகளும் சுகபோகங்களை கொடுக்கும் இடம். இந்த இரு இடங்களுமே ஜாதகரின் நிதி நிலைமையை மேம்படுத்தும் இடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு அமர்ந்தால் சுக்கிரன் பலம் குறையக்கூடாது. அப்படி பலம் குறையாமல் இருந்தால் அதுதான் குரு வளையம். ஆனால் ரிஷபத்தில் அமர்ந்த குருவுக்கு 6, 8, 12 தொடர்பு ஏற்படக்கூடாது. பகை கிரகங்களின் தொடர்பும் ஏற்படக்கூடாது. இப்படி ரிஷபத்தில் குரு அமையப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல தன வசதியை பெறுவார்கள், மக்கள் செல்வாக்கை பெறுவார்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள், தான தர்மம் செய்பவர்களாக இருப்பார்கள், பக்திமான் என்று பெயரெடுப்பார்கள். மக்கள் எல்லோரும் அவரை தர்மவான் என்று அழைக்கும்படி அவரது அந்தஸ்து உயரும். அடுத்து சிம்மராசி. குருவுக்கு நட்பு வீடு. இங்கே குரு இருந்தால் அது குருவளையம். குருவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது சூரியன் மேசராசியில் உச்சமாக இருக்க வேண்டும், அல்லது 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் இருக்க வேண்டும். எப்போதுமே ஒரு கிரகம் நல்ல பலனை அளிக்க வேண்டுமானால் அக்கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த ஜோதிட விதியின்படி சிம்மத்தில் குரு அமைந்து குருவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 6, 8, 12 தொடர்பை குரு பெறக்கூடாது. பகை கிரகங்களின் தொடர்பையும் பெறக்கூடாது. அப்படி அமையுமானால் ஜாதகருக்கு உயர்வான பலன்கள் நடைபெறும். ஒரு அரசனுக்கு சமமான அந்தஸ்தையும் மக்களால் புகழப்படக்கூடிய நிலையையும் ஜாதகர் பெறுவார். ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாகவும், தான தர்மம் செய்பவர்களாகவும், தைரியம் நிறைந்தவர்களாகவும், தர்மங்களை செய்து புகழடையக்கூடிய யோகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து தனுசு ராசி. குருவின் சொந்த வீடு, குருவின் மூலத்திரிகோண வீடு. இங்கே குரு அமர்ந்திருந்தாலும் அது குரு வளையம்தான். 6, 8, 12 தொடர்பை குரு பெறக்கூடாது. பகை கிரகங்களின் தொடர்பையும் குரு பெறக்கூடாது. சுப கிரகங்கள் மட்டும் குருவுடன் சேரலாம். இப்படி அமையப்பெற்றவர்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள், வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பார்கள், தலைமை தாங்கும் பண்பு கொண்டவராக இருப்பார்கள். அவர்களுக்கு கீழே அநேகம் பேர் வேலை செய்வார்கள். நிறைய செல்வம் பெற்ற தனவான்களாக இருப்பார்கள். அடுத்து கும்பராசி. குருவுக்கு இந்த இடம் சமம் என்ற நிலையைத்தான் தரும். கும்பராசியில் குரு அமர்ந்து குருவளையம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் மிகப்பெரிய ஞானிகளாக இருப்பார்கள், போதனை செய்யும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள், பேராசிரியர்களாக கூட இருப்பார்கள். இவர்களுக்கு நிறைய சீடர்கள் இருப்பார்கள். கொள்கைகளை பரப்பக்கூடிய ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த குருவளையம் அமையப்பெறாத ஜாதகர்கள் கோசார ரீதியாக இந்த 4 ராசிகளுக்கும் குருவரும் காலம் பொற்காலமாக அமையும். இந்த 4 ராசிகளை ஜென்ம ராசியாக கொண்டவர்கள் நல்ல செல்வ நிலையை 1 வருட காலம் குரு பெயர்ச்சியில் அனுபவிக்கலாம். இந்த குரு வளையம் என்பது குருவுடைய தசாபுக்தி காலங்களில் அதிகமாக செயல்படும். இதர கிரகங்களின் புத்தி காலங்களிலும் மேன்மையான பலன்களை ஜாதகர் பெற முடியும். இந்த 4 ராசிகளும், அதாவது ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் 2ஆம் இடமாக வந்தால் குருவோடு ஏதாவது ஒரு சுபகிரகம் இணைய வேண்டும். 2ஆம் இட காரக கிரகம் குரு என்பதால் அவரோடு ஒரு சுபகிரகம் சேர வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் இடமாக தனுசு அமைந்து அங்கே குரு அமர்ந்தால் மட்டும் சுபகிரக இணைவு தேவையில்லை. ஏனென்றால் தனுசு குரு ஆட்சி வீடு என்பதால் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.